நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024 ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாமே எப்படி இருக்கீங்கிறத பார்க்கலாம். எல்லா ராசியும் பொதுவாக ராசி பலன் சொல்லிட்டு வரேன். ராசி பலன் என்பதே பொதுவானது தான். ராசி பலன் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி ராசிக்கு 7ல் குரு இருக்குது. சில பேருக்கு என்னங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க குரு பலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குரு பார்க்கறதுனால என்ன வரப்போகுதுங்க? 18 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கான், வாழ்க்கையில் 25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கான், ஒன்றுமே கிடைக்கல, லைஃபே செட்டில் ஆகலை. என்ன படித்ததுக்கு நான் வேலை இல்லை, நான் யார்கிட்டயே போய் 5000க்கும் 10,000க்கும் வேலை செஞ்சிட்ருக்கேன், அப்பயும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லாமே நம்மளுக்கு எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த வாலிபமான வயசு உள்ளவங்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாமே நடக்குதுங்கிறதான உண்மை. ராசி குரு பார்க்கறதுனால மாறி போச்சே என்ன? ராசி குரு பார்த்துட்டு தான் இருக்காங்க. குரு பார்த்துக்கிட்டா நமக்கு என்ன? ராசி பலன் சொல்கிறதே எதிர்பார்க்குறது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? நமக்கு ராசி பலன் சொல்கிறாரு, திடீர்னு 5 லட்சம் பணம் வந்துடுமா, திடீர்னு 10 லட்ச ரூபா பணம் வந்துடுமா? இதெல்லாம் ராசி பலனில் சொல்லக்கூடிய விஷயமா என்ன? ராசிங்கிறது என்ன? மனம். உன் மனம் எப்படி செயல்படுது? நீ செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை, உன் செயல் எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான பலன் தான் அங்கே கிடைக்குங்கிறதான ராசி பலன். அதை விட்டுவிட்டு ராசி பலனில் ஜோசிகாரன் ஏதாச்சும் சொல்லுவானா, நமக்கு தூக்கி வச்சு சொல்லுவானா, வேலை கிடைக்குன்னு சொல்லுவானா? நீ முயற்சி பண்ணு. உன்னுடைய முயற்சி மூலமாகவும் உன்னுடைய செயல்திறன் மூலமாகவும் தானே எல்லாமே நடக்கும். அதை தானே நாங்கள் சொல்ல வரோம். ஆக ராசி பலன் பொதுவானது தானே தவிர, ஒரு 20% பேருக்கு தான் எல்லா ராசிக்காரனுக்கும் பொருந்துமே தவிர, பாக்கி 80% பேருக்கு ராசி பலன் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராசி பலன் விருச்சிக ராசி, விருச்சிகம், மேஷம், விருச்சிகம் இந்த ரெண்டுமே செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் அதுக்கு அதிபதியாக இருப்பார். காலபுருஷத்தின் 8வது வீடு, காலபுருஷத்தின் தத்துவத்தினுடைய 8வது வீடுன்னு நாங்கள் சொல்ல வர்றோம். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி திரும்ப 8ஆம் வீட்டையே பார்க்குறாரு அப்படிங்கிறதான் உண்மை. ராசி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களை ராசியோட தொடர்பில் இருக்கிறார். பரவாயில்ல. ராசி அதிபதியோடு குரு இணைந்து செயல்படுவதுங்கிறது வேலை இல்லாமல் வந்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரினா ஒரு 50,000 2 லட்சம்லாம் வேலை கிடைக்காது. சும்மா இப்போ உங்களுக்கு இப்போ இருக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ராசியில் உங்களுக்கு வேலை இப்போ கிடைச்சிருக்குன்னா தற்சமயம் உங்கள் செலவுக்கு உண்டான காசை கொடுக்குங்கிறது தான் அமைப்பு. அந்த தற்சமயம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிற குரு பயிற்சியாக இருக்கிற அமைப்பு தற்சமயம் என்ன உங்களுக்கு தேவையோ அதை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். குரு பயிற்சி ஆகிடுச்சு உடனே எனக்கு பெரிய ஒரு 50,000 வேலை கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை. அது சும்மா அது தசாபுத்தி அமைப்பில் தான் நடக்கும். இப்போ ராசியை உங்களை குரு பார்க்குறார், தற்சமயம் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார், தற்சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்துகிறார், தற்சமயம் ஒரு தொழிலில் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறார். இது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வு தான் ராசி பலன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ விருச்சிகத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன நாம் யோசிக்கிறோம், நம்ம விஷயங்கள் எல்லாமே இங்கே தடைப்பட்டு போயிட்டு இருக்குது. 7ல் குரு வந்துருச்சு, கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடக்கிறது அடுத்த விஷயம். கல்யாணம்ங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். ஏன்னா மனிதனுக்கு சந்ததி விருத்தி, திருமணங்கிறது மனிதனாக பண்ணதவங்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களாக இருந்தாலும் சரி, அது இனங்களோடு அதுங்களுடைய சேர்ந்து அதுங்களுடைய இன விருத்தியை பண்ணிக்கொள்ளுது அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக பணம் இருந்தால் என்ன, காசு இருந்தால் என்ன, வேலை இருந்தால் என்ன, எதுவுமே இல்லைன்னா என்ன, கல்யாணம் கண்டிப்பாக வேணும்பா மனுஷனுக்கு. கல்யாணம்ங்கிறது சந்ததி விருத்திக்காக செய்யப்படுதே தவிர, காசு பணம் சொத்து சுகம் சேர்த்தனவன் தான் கல்யாணம் புள்ள பெற்றுக்கணும். சொத்து சுகமே இல்லாதவங்கிறதெல்லாம் புள்ள பெற்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு விதி ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன அதுதான் எதிர்பார்க்குறீங்க? காசு பணம் இருக்கணும், வசதியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஏன் அந்த மாதிரி எதிர்பார்த்து பிள்ளைங்க வாழ்க்கையை 30 வயசு 35 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போகிறீங்க? இப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்கன்னு நான் இந்த ராசி பலன் மூலமாக தயவு செஞ்சு பெற்றவங்களுக்கு ஒரு வார்த்தையாக வேண்டுகோளாகவே அதை நான் வச்சுக்கிறேன். அந்த அமைப்பில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதன் எல்லாரும் நல்லவனே. ராசியை குரு பார்க்க பிறந்தவன் நல்லவங்க. பிறக்கும் போதே ஜனனத்தில் ராசியை குரு பார்க்க பிறந்தவன் நல்லவன். ராசியை பௌர்ணமி சந்திரன் பார்க்க பிறந்தவன் நல்லவன். ராசியை சுக்கிரன் பார்க்க பிறந்தவன் நல்லவன். நல்லவன் யாருன்னு கேட்குறீங்கல்ல? ஜோதிடத்தை முக்கால்வாசி உங்களுக்கே விளக்கமாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு லக்னத்தை பாருங்கள். லக்னம் எல்லாம் எங்கே போட்டுருக்கு, அதிலேருந்து நேராக 7ல் குரு இருந்தால் நல்ல பையன். சுக்கிரன் பார்க்குறாரு நல்லவன், பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாங்க நல்லவன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். என்ன சார் நல்லவன் சொன்னீங்க? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அமைப்பு திசாபுத்தி அமைப்பு. அது நல்லவன் கஷ்டப்படுறான், கெட்டவன் நல்லா இருக்கிறான். இதனுடைய நுணுக்கமெல்லாம் தெரியாது நிறைய பேர்த்துக்கு. அப்போ இங்கே என்ன நம்ம சொல்ல வர்றோம்? இன்றைக்கி ராசியை தற்சமய ராசியை குரு பார்க்கறது, அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு மேலேயே நம்ம நல்லா இருக்கலாம்பா, ஒழுக்கமாக இருக்கலாம்பா, இதுக்கு மேலே ஒழுக்கமாக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை அமையும், நம்மளையும் ஒருத்தன் மதிப்பான் அப்படிங்கிற எண்ணத்தில் தற்சமயம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சிகள்லாம் செய்யும். ஆனால் ஒரு மனிதன் பிறவியிலேயே நல்லவனாக இருக்கிறானா கெட்டவனாக இருக்கிறானா அப்படிங்கன்னு யோசிக்க வைக்கணும். இல்லை, நான் குறிப்பாக பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான். இப்போ இன்றைக்கி ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, நல்லவனான்னு முதல்ல பாரு. அதையே பார்க்க தெரியாத ஜோசியர்கிட்ட போய் 7ல் செவ்வாய் இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, அதெல்லாம் கல்யாணம் தடைக்க காரணம் இல்லை. அதெல்லாம் உங்கள் பொண்ணை வாழ வைக்காது, பையனை வாழ வைக்காது. பையனை வாழ வைக்கிறது நேர்மையும் நல்ல குணமும்.
அதுதான் எந்த ஒரு மனிதனையுமே வாழ வைக்கும். அப்போ அந்த நேர்மையும் நல்ல குணம் உள்ளவனா தேடுங்க. அப்போ ராசியில் இப்போ இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இன்றைக்கி உங்களுக்கு ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, 20 வயசு சொல்லுவேன், நல்ல கல்வி, மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு, டாக்டர் ஆகணும்னு நிறைய பேர் இப்போ குழந்தைங்களே ஆசைப்பட்றீங்க. ஒரு 20 வயசு குழந்தைங்க கூட நான் டக்குன்னு டாக்டர் ஆவாங்கன்னா, இன்ஜினியர் ஆவானா, ஐஏஎஸ் ஆவானா, ஐபிஎஸ் ஆவானா என்ன சொல்ல முடியும். அப்போ எதை வச்சு நாங்கள் அந்த கணிப்பு எடுக்கிறோம்? சின்ன குழந்தைக்கு அந்த எண்ணம் சிந்தனை, அந்த டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு விளையாடுங்க, நான் டாக்டருக்கு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த எண்ணமும் சிந்தனையும் சின்ன வயசு குழந்தைக்கு வந்துடும். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட குரு இணையும் போது, சுக்கிரன் இணையும் போது, என்ன பௌர்ணமி சந்திரன் இணையும் போது மருத்துவத்துக்கு உண்டான குணம் வந்துடும், மருத்துவ கல்விக்கு உண்டான குணம் வந்துடும், நேர்மையான சிந்தனை வந்துடும், பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். அது குழந்தை தான் சின்னதாக இருக்கும், அது என்ன 10 வயசு குழந்தை இருக்கும், அது 60 வயசு உள்ள பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பக்குவங்கள்லாம் கிரகங்கள் தான் தருதுங்கிறது தான் உண்மை. அப்போ அதை உணராத நீங்கள் தன்னையே பெருசாக நினச்சிக்கிட்டு, தன்னையே தனக்குள்ளே தான் மற்றவங்கெல்லாம் அடக்கம் நினச்சி தாங்கிற ஒரு கர்வத்தை வளர்த்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை. அந்த அழிவு அப்படிங்கிறது ராசியை சனி பார்க்கும்போது வரும். பிறமையிலேயே ராசி சனி பார்த்தவங்க தான் வச்சுங்க, அந்த திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். 35 வயசில் கூட பிள்ளைங்க இன்றைக்கும் இருக்குது, 46 வயசில் இருக்குது. அவன் சொல்கிறேன், கேட்டேன், என் பிள்ளை எம்ஏ பிஎட்டு, என் பிள்ளை பிஇ, என் பிள்ளை எம்இ பிஹெச்டி, எந்த ஹெச்டியே இருக்கட்டும், கல்யாணம் வேணுமில்ல. கல்யாணத்துக்கு உன் கல்வி தகுதியை கொண்டாந்து இணைச்சா என்னையா அர்த்தம்? அது கல்யாணத்துக்கு உன் கல்வி தகுதி இணைக்கலாமா? கல்யாணத்துக்கு மனிதனுடைய நேர்மையும் அவனுடைய ஒழுக்கத்தையும் தான் தகுதியாக வச்சுக்கணும். கல்வி தகுதியும் பணமும் தகுதி இல்லாதது. ஒரு திருமணத்துக்கு தகுதி பணமும் பொருளாதாரமும் அல்ல, அவனுடைய நேர்மையும் ஒழுக்கமும் தான் அவனுடைய தகுதியாக வைக்கணுங்க. அதை முதல்ல உணர்ந்துக்குங்க. வெளுத்தவங்க எல்லாருக்குமே அதை சொல்லக்கூடிய ஒரு வரி. அப்போ திருமண தடை இங்கே ஏற்படக்கூடிய அமைப்பு இங்கே கூடுதலாக இருக்கும். ராசியும் குரு பார்க்குறாரு, ராசியை சனியும் பார்க்குறாரு. நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எப்படி சார் நல்லது நடக்கும், எப்படி சார் கெட்டது நடக்கும்? சனி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்க, திருமணத்துக்காக போகிறீங்க. அந்த திருமணத்துக்கு முதல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடந்து அது முடிய கண்டிஷனில் வரும்போது சனி தடுத்து விட்டுருவாரு. அப்போ அது ஒரு அவசியம் தானே, அவமானம் தானே. அது அந்த அவமானத்தை சந்திப்பீங்கன்னு சொல்ல வரோம். ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த வேலையில் சேரலான்னு எல்லாமே இன்டர்வியூ ஓகே பண்ணிடுவேன். நீங்கள் போய்ட்டு எங்கள் 50,000 சம்பளம் இன்றைக்கி நல்ல வேலை கிடச்சிச்சு பெருமையாக அங்கே வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. நாளே நாளில் அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபோன் வரும், சார் உங்களுக்கு இந்த இல்லை சார் வேறு ஆள் போட்டோம், அவங்களுக்கு நீங்கள் வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த தடைகள் நல்லதுன்னு நடந்துச்சு, அதே சமயத்தில் அந்த நல்லதுக்கு தடையாகி கெட்டதும் நடக்குது. அப்போ இத்தனை விஷயங்கள் நடக்குது இல்லை. கவர்மெண்ட்டில் லோனுக்கு போயிருப்பீங்க, வீடு உடனே கட்டி முடிச்சிடலான்னு, லோனுக்கு எலிஜிபிள்னு எல்லாம் வாங்கி பார்த்து நம்ம முயற்சி பண்ணி 6 மாதம் நடப்பீங்க. நடந்து முடிஞ்சுக்கிட்டு கடைசியில் இல்லை சார் இது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம் ஒத்த வரியில். அப்போ மனசு விட்டு போயிடுவீங்க. வேலை வேணும், வீடு கடன் வாங்கி கட்டிக்கணும். நிறைய பேர் தானே பண்ணுறீங்க, கடன் வாங்கி வீட்டை கட்டுறீங்க, லோனை போட்டு வீட்டை காமிச்சு பொண்ணை கேட்பீங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சமுதாயத்தில். நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது ரொம்ப கூச்சமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அவமானமாகவும் இருக்குது சில விஷயங்கள். ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்கிறதான் சொல்ல வரேன். இந்த ஏமாற்றம் குணம் எப்போ வருது? ராசியை சனி பார்க்கும்போது வரும், லக்னத்தை சனி பார்க்கும்போது வரும். லக்னத்தில் சனி இருக்கிறவன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், லக்னத்தில் சனி இருக்கிறவன் சீட்டிங் பார்ட்டின்னு சொல்லிட்டு போடுவேன். லக்னத்தில் செவ்வாய் ராக நிற்கிறவன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த லக்னத்தோடு தொடர்பு பண்ண கிரகங்கள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பு சேர்ந்துருக்கான். ஜோசியம் தெரியாதவங்களை கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பிள்ளை பெற்றவனாக இருந்தாலும் சரி, பையன் பெற்றவனாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தன் எப்படி நல்லவன் கெட்டவங்கிறத நீங்கள் அனுகூலமாக தீர்மானிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தசாபுத்தி அமைப்பில் நல்லவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், கெட்டவன் தேடிட்டு இருக்கான், அதை விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம பேசவே வேண்டாம். இன்றைக்கி ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு. நீ நல்லவனாக இருக்கணும், நல்லா இருப்ப, உனக்கு வேலை கிடைக்கும். தடையும் இருக்குது, யோகமும் இருக்குன்னு இதை தான் பிரித்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமும் நடக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு, திசாபுத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை கிடைக்கும். வேலையை கஷ்டப்பட்டு அது வாங்கிடுவீங்க. சிரமப்பட்டு கல்யாணம் நடக்கும். எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் கல்யாணத்தை எடுத்துக்கிட்டே போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்சாதான் அதை செய்வீங்க. இடம் பிடிக்கணும், அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கணும், பொண்ணு பிடிக்கணும், அதனுடைய கல்வி அமைப்பு பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன சம்பளம் வாங்குதுன்னு அதையும் பார்ப்பேன், அதுவும் பிடிக்கணும். இவ்வளோ வாங்கின பிறகு தான் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒப்புதல் தெரிவிப்பீங்க. அந்த விஷயத்துலேயே நிறைய பேருக்கு பார்த்து 20 பொண்ணு 30 பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகாது நின்று போனவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் இறங்கி வாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பிள்ளை பெற்றவங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்க, பொண்ணை பெற்றவங்களும் இறங்கி வாங்க. அப்போ தான் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாண தடைங்கிறது மிக ஒரு முக்கியமான விஷயம். இதில் ராகே தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, கலசர தோஷம் இல்லை. இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஆக இப்போ இருக்கிற அமைப்புக்கு உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பும் இங்கே இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வேலையை முடிச்சுட்டு நல்ல ஒரு தொகையோடு சம்பளத்தோடு வந்தவங்க செட்டில் ஆகி வீடு கட்டி கல்யாணம் பண்ணுற அமைப்பும் இந்த ராசிக்கு இப்போ உண்டு.
அதே சமயத்தில் அரசியல்வாதி, அரசியலில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வும் உண்டு. என்ன சார் ஒருத்தனுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. உண்டு, நான் தான் சொல்ல, நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டுன்னு சொல்ல வரேன் இல்லையா. தசாபதி சாதகமாக இருக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் உண்டு, தசாபதி சாதகமாக இருக்கிறவனுக்கு வீடு கட்டுவான், தசாபதி சாதகமாக இருக்கிறவனுக்கு திருமணம் நடக்கும். எல்லா வகையிலுமே வாய்ப்புகள் கூடியும் வரும் ராசி குரு பார்க்குற அமைப்பில். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப யோகமாகவும் இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையும். நன்றி, வணக்கம்.